नमामीशमिशाननिर्वाणरूपं विभुं व्यापकं ब्रह्मवेदस्वरूपं निजं निर्गुणं निर्विकल्पं निरीहं चिदाकाशमाकाशवासं भजेऽहं निराकारमोङ्कारमूलन्तुरीयम्. நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் காசி சத்திர மேலாண்மை கழகத்தில் எத்தனை பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளது? அதற்கு நகர்த்தார்களுக்கு முன்னுரிமை தருவீர்களா? தகுதியின் அடிப்படையில் தோராயமாக பர்சன்டேஜ் மொத்தமாக சொல்லிடுவேனா, தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதை நிர்வகிக்கிறது தான் முக்கியம். தகுதியின் அடிப்படையில் நகர்த்தார்களுக்கு முன்னுரிமை தருவீர்களா? தோராயம் எத்தனை சதவீதம்? நான் பேசும்போது கூட சொன்னேன், நம்முடைய விடுதியிலே இருக்கக்கூடிய அனைத்து முதலிலே முன்னுரிமை நகரத்தார்கள் இருக்கிறார். நகரத்தார்களுக்கு அந்த படிப்பு உரிமை குறைவாக இருந்தால் அந்த நேரத்திலே நான் நகரத்தாரை கேட்டுக் கொள்ளலாம். ஆனால் நம்முடைய சிஇஓவும் சிஎஃப்ஓவும் நகரத்தார்களாகவே இருப்பார்கள் என்பதை நான் இந்த விழாவிலே நான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன். கண்டிப்பாக நகரத்தார்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும். அதே மாதிரி டென்டேட்டிவா எவ்வளோ இடம் வரும்னு தெரிஞ்சாலும் அவங்க கொஞ்சம் புரிஞ்சுப்பாங்க, எத்தனை பேருக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியுன்றத ஓவரால். புதிய சட்டத்தை பொறுத்தளவுக்கு கிட்டத்தட்ட நம்முடைய புதிய சட்டத்தை பொறுத்தளவுக்கு 100 பேர் இருந்தால்தான் நாம் அதை செயல்படுத்த முடியும். அந்த 100 பேரிலே நம்ம எந்த அளவுக்கு நகரத்தார்கள் நமக்கு கிடைக்கிறார்களோ அவர்களை அங்கே அனுப்புவோம். அவர்கள் ஃபேமிலி வைத்துக் கொள்ளலாம். காசியிலே அவர்கள் ஃபேமிலியோடு தங்குவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்படும். சிஇஓவுக்கும் சிஎஃப்ஓவுக்கும் அங்கே குவார்டர்ஸ் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் வேண்டாம். அதாவது நான் பல மேடைகளில் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கு. நகரத்தார்களோடு கலந்து பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்திருக்கு. எல்லா வாய்ப்புகளிலும் நகரத்தார்கள் செல்வந்தர்களாக மாற வேண்டும் என்பதுதான் ஒரு விருப்பம்னு சொல்லியிருக்கேன். அது அவர்கள் வணிகத்தை நோக்கி பயணம் செய்ய வேண்டும், பிசினஸ்ல உள்ள போகணும். அதுதான் நம்முடைய ஒரு அடிப்படையான ஒரு நம்முடைய டிஎன்ஏ. அதை நோக்கித்தான் பயணம் செய்ய வேண்டும் என்பது ஒரு விருப்பம். அது தனிப்பட்ட விருப்பம். அதுலேருந்து இப்ப நம்ம சமூக நலன்கள் வரும்போது சமூகத்தை மொத்தமாக உயர்த்தும் போது அதில் சில தேவைகள் இருக்கலாம். அந்த தேவைகளின் பேரில் இந்த சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் ஒருவேளை வேலைகள் அளிக்கப்பட்டால் அந்த சமூகம் உயரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும் என்பதால் ஒரு உணர்ந்தால் நிச்சயமாக அந்த வேலை வாய்ப்புகள் நம்ம ஆளுகளுக்கு கொடுக்கப்படும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி அவங்க ஏஎம் ஒரு மீட்டிங்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. இந்த மாதிரி நீங்க நாங்கெல்லாம் நிர்வாகங்கள் பிராமின்ஸுக்கு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிராமின்ஸுக்கு வேலை கொடுங்க, நீங்க முதலாளியா இருங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. அது நம்மளுடைய ஒரு பெரிய அளவுல உள்ள வட்டத்தில் ஒரு என் நோக்கம் என்னவா இருந்தாலும் அது உடனே மாறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதாலும் இந்த சமூகம் மேலே உயர வேண்டும் என்பதற்காகவும் நிச்சயமாக நான் அதை உறுதிமொழியாகவும் கொடுத்திருக்கேன். நகரத்தார் இளைஞர்கள் தகுதியானவர்கள் இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு முதலிடம் நிச்சயமாக கொடுக்கப்படும். எல்லா 120 மாதிரி கட்டணம் கட்டிக்கிறதுல எல்லாத்துக்கும் நம்ம நகரத்தார போட முடியாது. சில வேலைகள் சில பேர் தான் பார்க்க முடியும். எங்கெங்கே நகரத்தாருக்கு பணியிட கொடுக்க முடியுமோ சேவைப்பட்டவங்களுக்கு கொடுக்கலாம். மிச்ச இடங்களுக்கு வெளியாளர்கள் தான் போடணும். அங்க லோக்கல் இருக்காங்க, லோக்கல் இருக்கலாம் நகரத்தார இருக்க மாட்டாங்க. இருக்கிறவங்கலாம் அதே போல பெட்ஷீட் மேக்கர் பண்றது, துவைக்கிறது, அதுக்கெல்லாம் நம்ம லோக்கல் ஆளுகளை வச்சுதான் பண்ண முடியும். அதனால அளவுக்கு நகரத்தாருக்கு கொடுக்கலாம். நன்றி.